கொர்ட்டாலா சிவா தான் தேவாரா பார்ட் 1 டைரக்டர். கொர்ட்டாலா சிவா வந்து இதுவரைக்கும் தெலுங்குல வந்து 5 படம் எடுத்திருக்காரு. இது வந்து அவரோட 6th ஃபிலிம். ஒரு 20 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 10, 12 இயர்ஸ் வந்து ஒரு 10 படத்துக்கு ஹி வாஸ் அ டயலாக் ரைட்டர். அப்புறம் 2013ல் மிர்ச்சி பிரபாஸ் அண்ட் அனுஷ்கா நடித்த மிர்ச்சியில் தான் அவர் வந்து டைரக்டோரியல் டெபியூ. அந்த படம் சூப்பராக ஓடிச்சு. அதுக்கப்புறம் மகேஷ் பாபு வச்சு ஸ்ரீமந்த்லு நெக்ஸ்ட் ஃபிலிம், அந்த படமும் செம்மையாக ஓடிச்சு. இட் வாஸ் மகேஷ் பாபு அண்ட் ஸ்ருதி ஹாசன். அதுக்கப்புறம் he made ஜனதா கராஜ் வித் ஜூனியர் என்டிஆர், மோகன்லால், சமந்தா, நித்யா மேனன். அந்த படமும் செம்மையாக ஓடிச்சு. அப்புறம் 4th ஃபிலிம் வாஸ் பாரத் நேனு. தட் வாஸ் ஆல்சோ வித் மகேஷ் பாபு. இது கீரா அத்வானியோட டெபியூ இன் தெலுங்கு. தட் ஃபிலிம் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். அந்த படமும் செம்மையாக ஓடிச்சு. ஆக்சுவலாக 4 படம் வந்து குட் சாலிட் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் சினிமாஸ். அதுக்கப்புறம் அவர் வந்து லாஸ்ட் மேட் இஸ் ஃபிலிம் வித் சிரஞ்சீவி அண்ட் சிரஞ்சீவி சன் ராம் சரண், ஆச்சாரியா. தட் ஃபிலிம் வாஸ் அ டிசாஸ்டர். அந்த படத்தை பற்றி அவ்வளோ பேசக்கூடாது. பட் இட் வாஸ் அன் ரியலி டெரிபிள் ஃபிலிம். ப்ராபப்ளி த ஒன் ஆஃப் த worst ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஃபிலிம் கொடுத்துட்டு இப்போ வந்து தேவாரா பார்ட் 1, தி RRR ஃபேம் ஜூனியர் என்டிஆர் வந்து RRRக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் he did lot of hard work. அதுக்கப்புறம் வர படம் இது. ஸோ கொர்ட்டாலா சிவா வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு 4 ஃபிலிம்ஸ் வாஸ் லைக் ரியலி கமர்ஷியல் ஹிட்ஸ் அண்ட் தென் ஆச்சாரியா வாஸ் அபரேஷன். அதுக்கப்புறம் இந்த படம் வருது. ஜூனியர் என்டிஆர் வந்து 90ஸ்லேயே வந்து ஒரு 2 படம் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தார். அதுக்கப்புறம் 2001ல் வந்து மின்னு சுட்லானின்னு ஒரு படம், அதில் தான் ஒரு டெபியூ. பிட்வீன் 2001 to 2018 அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 30 படம் கிட்ட பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக ரிலீஸ் ஆன படம் தான் RRRக்கு ரொம்ப டைம் ஆச்சு. RRRக்கு அப்புறம் இப்போ வரது தான் தேவரா பார்ட் 1. ஐ திங்க் தேவரா வந்து 31st ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஸ்ரீதேவி ஃபஸ்ட்டு பொண்ணு ஜான்வி கபூர் தான் அந்த படத்தோட ஹீரோயின். அவங்க வந்து 2018ல் வந்து மராத்தி ஃபிலிம் சைரட்டோட ரீமேக் நடித்தாங்க. அந்த படம் பேர் வந்து தடக்கு. அந்த படம் அவ்வளோ பெருசாக ஓடல. அவங்க ஆல்ரெடி இது வந்து அவங்களோட 9th ஃபிலிம். நிறைய படம் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து ஐதர் OTT ரிலீஸ் ஆர் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. குஞ்சன் சக்சேனா அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் மஹைக் வந்து நல்லா ஷி காட் லாட் ஆஃப் நேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வில் பி யர் பிக்கெஸ்ட் டெஸ்ட். ஏன்னா இட் இஸ் a very grand scale film and it will take her to a next level. So good luck to her. It's an out and out junior NTR show. ஆக்டிங்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்ம எஃபர்ட் போட்டிருக்காரு. டான்ஸ் பெருசாக அவருக்கு இந்த ஸ்கோப் இல்லை. பட் வாட் எவர் 2-3 பாட்டில் ஆட வேண்டிய இடத்துல ஆட வச்சுருக்காங்க. அங்கே நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் டபுள் ஆக்ஷன் ரோல் வர. ஸோ ஃபுல்லாக அவர் தான் படத்தை நல்லா தூக்கி வச்சுருக்காரு. டைரக்டர் வந்து ஒரு சர்டிஃபைட் கமர்ஷியல் மசாலா ஃபிலிம், ஆக்ஷன் பேக்ட், ட்ராமா பேஸ்ட் டைரக்டர். ஸோ அவர் படம்லாம் கொஞ்சம் ஓவர் த போர்ட். ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு 10x டைம்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் 100x டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த தாட் ப்ராசஸோடு நீங்கள் போய் படத்தை பாருங்கள். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரூமர் மாதிரி ஓடின்ட்டுருக்கு, SSR கர்ஸ்ன்னு. ஸோ SS ராஜமௌலி ஓட ஹீரோஸ்லாம் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு. உதாரணத்துக்கு பிரபாஸ் ஆஃப்டர் பாகுபலி டிட் சாஹோ, அது ஒரு பெரிய ஃப்ளாப்பு. RRRல வந்து ராம் சரண் தேஜா வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஆச்சாரியா, அது ஒரு மேசிவ் ஃப்ளாப்பு. அதனால் இந்த படமும் ஃப்ளாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டலாக பேசினுக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் ஃபிலிம் வில் பி அ ஃப்ளாப். கண்டிப்பாக அந்த படம் ஓடிடும். இட் வில் பி ஹிட் இஸ் மை வியூ. ஜூனியர் என்டிஆர் வந்து இஸ் அட் இஸ் பீக் ஸ்டேஜ் இன் இட்ஸ் ஆக்டிங் கெரியர். தெலுங்கு டைரக்டர்ஸ், மேபி ஈவன் தமிழ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ் வந்து அவரை செம்மையாக யூஸ் பண்ணலாம்.
3 really super talented, very promising, all-round performance-oriented actorல வந்து in Telugu industryல வந்து ஜூனியர் என்டிஆர், the remaining two are ராம் சரண் and நானி. இவங்க 3 பேர் வச்சு you can really do wonders for any industry. புஷ்பா மாதிரியே வந்து இங்கே செட்டப் கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. புஷ்பா வந்து வாஸ் அ ஃபாரஸ்ட் பேஸ் செட்டப், கொஞ்சம் பீரியடான செட்டப்பு, 70s 80s 90s நினைக்கிறேன் புஷ்பா. இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ சி பேஸ்ட் என்வாயர்மெண்ட். கொஞ்சம் 70ஸில் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 90s பீரியடில் கட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் செட். நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஓபி சினிமாட்டோகிராஃபி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ரத்னவேலு தான் சினிமாட்டோகிராஃபர். அவர் தான் நம்ம இந்திரனோட சினிமாட்டோகிராஃபர். அவர் ஒரு 2 டெக்கேடாக இருக்கிறார் இண்டஸ்ட்ரியில். இல்லை கடைசி 4 படம் வந்து அவர் இதுதான் பண்ணியிருக்காரு, தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு. ரங்கஸ்தலம், சாய்ரா நரசிம்ம ரெட்டி, சலிலேரு நிக்கு வேறு, அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ சினிமாட்டோகிராஃபி வாஸ் ரியலி வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் ப்ளஸ் இந்த படத்தில். ஸ்ரீகர் பிரசாத் தான் எடிட்டிங். அவரும் ஒரு பெரிய வெட்ரன். அவர் 85 86லேருந்து ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸாக வருஷத்துக்கு 10 படம் எடிட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருஷத்துலேயே வந்து கோட் லைஃப், இண்டியன் 2, போன வருஷம் PS1 PS2, இப்போ அப்கமிங் தக் லைஃப்லாம் அவர் தான் எடிட்டிங். ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வாஸ் அ சிக்னிஃபிகண்ட் ப்ளஸ் ஆஸ் வெல். ஸ்க்ரீனில் நிறைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் பார்த்தேன். ஐ திங்க் பீட்டர் ரெயின் அண்ட் ஃபியூ மோர் பயங்கரமாக ஒழிச்சிருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீன்ஸு, நிறைய ஓவர் போர்டு இருக்கும். ஒரு ஆள் 50 பேர் 100 பேர்லாம் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. விஷுவலாக ஒரு நல்லா இருந்துச்சு, ஸ்டண்ட் சீக்வன்ஸாக ஒரு நல்லா இருந்துச்சு. சில இடத்துல யூ வில் ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட், பட் ஓவரால் இட் வாஸ் ரியலி குட். பெரிய ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிக்கெஸ்ட் ப்ளஸ் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். சுட்டாமலையை வந்து அனிருத் ஹிட்டட் அவுட் ஆஃப் த பார்க். பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அனிருத் ஒரு 30 படம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் வந்து பெஸ்ட் டில் டேட் இஸ் விக்ரம் அக்கார்டிங் டு மீ. இந்த படம் வாஸ் ஆன் பார் வித் விக்ரம். என்டையர் மூவியை வந்து அவர் கம்ப்ளீட்டாக எலிவேட் பண்ணிட்டார். சின்ன சின்ன சீன்ஸ்லலாம் வந்து அந்த பேக்ரவுண்ட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் சீனில் ஒரு பெரிய ஃபைட் இருக்கும், ஒரு ரெஸ்லிங் அரேனா மாதிரி ஒரு ஃபைட் இருக்கும். அதில் நீங்கள் மியூசிக்லாம் பாருங்கள், இட் வாஸ் டூ குட். ஐ எம் ப்ரிட்டி ஷூர் இஸ் கோயிங் டு கெட் டன்ஸ் ஆஃப் ஆஃபர் ஃப்ரம் த தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவர் எப்படி சூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண போகிறாருன்னு தெரியல. அண்ட் இஸ் கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் த தெலுங்கு ஃபிலிம் ஆடியன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்டிங்கு. ஓவரால் கேஸ்டிங் வாஸ் ப்ரிட்டி குட். சாயிஃப் அலிகான் ஆஸ் அ வில்லன் வாஸ் அ குட் சாய்ஸ். சாயிஃப் அலிகான் வந்து எனக்கு ஓலிலேருந்து ஐ ஹவ் பீன் வாட்சிங் ஹிம். செம்மையா ஆஸ் அ ஆக்டர் இஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் ரேஞ்ச். அவர் ராவணன் நடிச்சிருந்தார்ல, அதையும் நல்லா பண்ணியிருந்தார். பட் ஆனால் அந்த மூவி வாஸ் நாட் மேட் வெல். பட் இஸ் அட்லீஸ்ட் சூஸிங் இஸ் ஃபிலிம்ஸ் வைஸ்லி. ஜான்வியோட சவுத் இண்டியன் டெபியூ. ரொம்ப ஷார்ட் டைம் தான் ஸ்க்ரீனில். ஃபஸ்ட் ஹாஃபில் வர மாட்டாங்க, செகண்ட் ஹாஃபில் தான் வருவாங்க. சுட்டாமலே சாங்கு, அப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸு. இஃப் ஷீ ரியலி பிக்சர் கார்ட்ஸ் வெல், அவங்க அம்மா மாதிரியே ஷீ கேன் டூ அ பிக் ரவுண்ட் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. இன்ட்ரெஸ்டிங் டு சி கலையரசன் நல்லா நடிச்சிருந்தார் ஒரு சின்ன ரோலில். அப்புறம் பிரகாஷ்ராஜ் வாஸ் தேர் த்ரூ அவுட். கேமியோவோட கொஞ்சம் ஜாஸ்தி நடிச்சிருந்தார். ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் நரேட்டிங் தி என்டையர் ஸ்டோரி. பிரகாஷ்ராஜ் இல்லாமல் ஒரு தெலுங்கு படம் இருக்க முடியுமா? அப்புறம் ஜரீனா வஹாப் ஆஸ் தேவாராஸ் மாம், ஸ்ருதி மராத்தே இஸ் தேவாராஸ் ஒய்ஃப். நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீகாந்தும் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணியிருந்தார். அப்புறம் டாம் ஷைன் ஜாக்கோ, ஒரு மலையாளம் ஆக்டர், அவரும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தார். விஎஃப்எக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. கல்யாண் ராம் அவங்களோட கம்பெனி தான் விஎஃப்எக்ஸ் பண்ணாங்கன்னு நான் படித்தேன். ஐ திங்க் இட் வாஸ் இந்தியன் பேஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனி. இட் வாஸ் அ pretty good VFX overall. படம் வந்து 3 hours டெஃபினெட்லி டூ லாங். ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் போல் கட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஓவர் போனாங்க சில சீன்ஸில், லைக் யூனோ அந்த சென்டிமெண்ட்ஸில். அதெல்லாம் வந்து நிறையா அன்னெசரி சீனு, தேவையில்லாத நிறையா
கில்லிங்ஸு அதெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் இன்னும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கும். பட் ஓவராலாக இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்லிக் ஆக்ஷன் ஃபிலிம். கப்பலில் இருந்து குட்ஸை கடத்துகிற சீன்ஸு, அதில் இந்த பார்க்கோர் ஸ்டைல் ரன்னிங் அண்ட் ஜம்பிங் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அனிருத் மியூசிக் அண்ட் ரத்னவேல்ஸ் கேமரா பியூட்டிஃபுல்லி எலிவேட்டட் த ஃபிலிம். தேவரா பார்ட் 1 டீசென்ட் அண்ட் டேரிங். இன்னொரு வீடியோவில் கூடி சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.